அண்ணாமலை தமிழகத்தின் தேவை. இதான் புரிஞ்சுக்கணும். தாவேகாவை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள், ஆட்சியில் தாவேகா அமர்ந்திருக்கிறது. ஆனால் தாவேகா ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக விழுந்த வாக்கு இல்ல. கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா தெரிஞ்சிடும். இது வந்து தாவேகா வரணும்னு விழுந்த வாக்கு இல்ல, அதிமுக திமுக வேண்டாம்னு விழுந்த வாக்கு. உங்களுக்கு புரியுங்களா? அந்த கடைக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு இந்த கடையில் பர்ச்சேஸ் பண்றது, இந்த கடையில் பெஸ்ட் சர்வீஸ் கிடைக்குதுங்கிறதுக்காக இல்ல. ஐ எம் நாட் ஹாப்பி வித் தம். தட் டசன்ட் மீன் தட் ஐ எம் ஹாப்பி வித் திம். அப்போ வந்து இவங்க எனக்கு பிடிக்கல, இவங்க எனக்கு வேண்டாம். நான் உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கேன், கழகங்கள் இல்லாத தமிழங்கிறத திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் 2014 வலியுறுத்திட்டு வர்றாரு. பாஜக மாநிலத்தில் இருந்த காலத்தில் வலியுறுத்தி வர்றாரு. அது மக்கள் மனசில் இருந்துகிட்டே இருக்கு. அதனால தான் மூப்பனார் வந்தார், அதனால தான் மதிமுக வந்துச்சு, அதனால தான் பாமக வந்துச்சு, அதனால தான் நாம் தமிழ் வந்துச்சு, அதனால தான் தேமுதிக வந்துச்சு, அதனால தான் பாஜக தமிழ்நாட்டில் இருந்துச்சு. இது எல்லாமே ரெண்டு கட்சிகள் இல்லாத ஒரு கட்சி. அதில் தான் திரு அண்ணாமலை இப்போ வந்து அடுத்த முயற்சி பண்றார். ரெண்டு கட்சியிலும் இல்லாதது. ஸோ தாவேகாவுக்கு விழுந்த வாக்கு வந்து இந்த ரெண்டு கட்சி வேண்டாங்கிற வாக்கு. ஆனால் தாவேகாவுக்கு பாசிட்டிவான ஓட்டு விழல. புரியுங்களா? இந்த ரெண்டுக்கான நெகட்டிவ் ஓட்டு அங்கே போய் விழுது. திரு அண்ணாமலை ஒரு பாசிட்டிவான ஓட்டை விரும்ப பார்க்கிறார். சரியான மாற்று, சரியான தலைமை, நேர்மையான ஒரு அரசியல், வேகமான ஒரு அரசியல், இதற்கான ஒரு முயற்சி, அக்ரெசிவா அந்த இளைஞர்களுக்கான ஒரு முயற்சி பண்றார். அப்ப ரெண்டு கழகங்கள் இல்லாம, இன்னைக்கு ஆட்சியில் கூடிய தாவேகா இல்லாம யாரால இந்த ஆல்டர்னேட்டிவ் கொண்டு வர முடியும் போது அண்ணாமலை முன்னில் இருக்கார். ஸோ அண்ணாமலைங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் கிடையாது, அது ஒரு ஐடியா.